Slide 20. The way forward, challenging but not hopeless. கடுமையான இந்த சூழல் இருந்து வெளியேறும் பாதை இதோ. அதில் மிக வலிமையான கருவி, மிகவும் எளிமையானது நிர்வாகத்திறன். ஒரு வரி விதத்தை கூட உயர்த்த வேண்டிய அவசியமில்லை. நமது நிர்வாக அமைப்பை மேம்படுத்தி ஊழியர்களின் செயல்திறனை உயர்த்தி வருவாய் கசிவுகளை தடுத்து ஊழலை ஒழிப்பதன் மூலம் இயல்பாகவே அரசின் வருவாய் அதிகரிக்க முடியும். சுத்தமான நேர்மையான நிர்வாகமே ஒரு முக்கியமான நிதிசார் சொத்தாக மாறுகிறது. இந்த திட்டம் 6 முக்கிய நடவடிக்கைகள் மீது அமைகிறது. வணிக வரித்துறை, கமர்ஷியல் டாக்ஸ், ஸ்டாம்ப்ஸ், முத்திரைத்தாள் கட்டணம் மற்றும் மைனிங் ஆகியவற்றில் உள்ள வருவாய் கசிவுகளை அடைப்பது. போட்டித்தன்மை கொண்ட திறந்த ஒப்பந்த முறைகள், காம்படிட்டிவ் டெண்டரிங் மூலம் கொள்முதல் செலவுகளை குறைப்பது. பொதுத்துறை நிறுவனங்கள், PSU கட்டமைப்பு ரீதியாக சீர்திருத்துவது. மின்துறைக்கு நீடித்த நிலையான கட்டண அமைப்பு, போக்குவரத்து துறைக்கு வழித்தட செயல்களின் மேம்பாடு, நுகர்பொருள் வணிக கழகத்திற்கு கொள்முதல் முறைகளின் சீர்திருத்தம். ஏற்கனவே மாநிலத்திடம் உள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி வருவாய் அதிகரித்து வழிகாட்டி நில மதிப்புகளை சந்தை மதிப்பிற்கு அருகில் கொண்டு வந்தால், மதுபான உரிமை வழங்கும் அமைப்பை விரிவுபடுத்தல், சுரங்க நிர்வாகத்தை நவீனப்படுத்துதல், செலவினத்தை நுகர்வு நோக்கிலிருந்து மூலதன முதலீடு நோக்கத்தை மாற்றுவது. ஏனெனில் உள்கட்டமைப்பு முதலீடுகளை தனியார் முதலீடுகளை ஈர்க்கவும் சக்தி கொண்டவை. CAG சுட்டிக்காட்டிய இடைவெளிக்கு சுருக்கி நேர்மையான மற்றும் யதார்த்தமான பட்ஜெட் கணிப்புகளை வழங்குவது. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் மாநில அரசின் நேரடி அதிகார வரம்பிற்குள் உள்ளவை. இதில் எதுவும் குடிமக்கள் மீது கூடுதல் வரி சுமையை ஏற்படுத்துவதில்லை. நிர்வாக சீர்திருத்தங்கள் மூலமே மக்களுக்கான புதிய நலத்திட்டங்களை நிதி அளிக்கும் தேவையான நிதி இடத்தை, பிசிக்கல் ஸ்பேஸ் உருவாக்க முடியும். ஒரு உதாரணம், ஒரு குடும்பம் தனது நிதி நிலையை சீர் செய்வதற்கு உடனடியாக இரண்டாவது வேலையை தேடுவதில்லை. மாறாக பணம் வெளியேறும் கசிவுகளை அடைகிறது, தேவையற்ற அதிக செலவுகளை நிறுத்துகிறது, நஷ்டத்தில் இயங்கும் கடையை தொடர்ந்து பணம் ஊற்றி நடப்பதற்கு பதிலாக அதை சீர்திருத்துகிறது. மேலும் தனது வரவு செலவு கணக்கை நேர்மையாக பதிவு செய்கிறது. இது கடினமான பாதையாக இருக்கலாம், ஆனால் நிலையானதும் செயல்படுத்தக்கூடியதாகும். Slide 21, the last one. The purpose of this white paper. திருவள்ளுவர் கூறுகிறார், அளவுக்கு மீறினாலும் அளவுக்கு குறைந்தாலும் சமநிலையின்மை துன்பத்தை உருவாக்கும். அவர் உடல்நலத்தை பற்றி கூறிய இந்த உண்மை ஒரு மாநிலத்தின் நிதிநிலைக்கும் அப்படியே பொருந்துகிறது. இந்த வெள்ளை அறிக்கை 3 முக்கிய நோக்கங்கள் உள்ளன. வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி. அரசு, சட்டமன்றம் மற்றும் மக்கள் அனைவரும் முழுமையான தகவலின் அடிப்படையில் விவாதிக்கவும் முடிவெடுக்கவும் உண்மைகள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட நிலையில் பதிவு வழங்குவது. பொறுப்புணர்வு, அக்கௌண்டபிலிட்டி. நிதி சிக்கலுக்கு வழிவகுத்து 4 கொள்கை காரணங்கள் நேர்மையாக அடையாளம் காட்டுவது. வருவாய் ஆதாரமின்றி மேற்கொள்ளப்பட்ட புதிய பொறுப்புகள், தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்ட சீர்திருத்தங்கள், பலியிடப்பட்ட மூலதன முதலீடுகள், சீர்திருத்தப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள். தேர்ட் ஒன், கரெக்ஷன், திருத்தம். வருவாய் கசிவுகளை அடைத்து அரசு செலவுகளின் தரத்தை உயர்த்துவது, பொதுத்துறை நிறுவனங்கள் சீர் செய்து கடன் சுமையை பொறுப்புடன் நிர்வகிப்பது. மேலும் இந்த ஒரு பட்ஜெட்டையும் தாண்டி நீடிக்கும் தூய்மையான ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவது. இந்த எண்ணிக்கைகள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 10 லட்சம் கோடி நேரடி அரசு கடன், 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை. ஒவ்வொரு குடிமகனின் தலையிலும் ரூபாய் 1,28,934 கடன் பொறுப்பு. ரூபாய்
13.18 லட்சம் கோடி உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு. ஒரு எக்ஸாம்பிள், அன்றாட வாழ்வியல் ஒரு எளிய உதாரணம். ஒரு குடும்பம் தனது கணக்கை புத்தகத்தை நேர்மையாக படித்துவிட்டால் அது நம்பிக்கையும் இழக்காது. மாறாக ஒரு திட்டத்தை உருவாக்கும் இன்று நாம் கணக்கு புத்தகத்தை திறந்து பார்த்திருக்கிறோம். நாளை முதல் அந்த திட்டத்தை ஒன்றிணைத்து செயல்படுத்த 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.